சொல்ல முடியலைங்க. என்ன பண்ணட்டும் நான்? ஒரு 10 வியூவர்ஸ்க்கு மேல போவே மாட்டேங்குதுங்க. நானும் இந்த வீடியோக்கு போயிருமா, இந்த வீடியோக்கு போயிருமா, பேசி போட்டா போகுமா, லைவ் போட்டா போகுமா, சமைச்சுக்கிட்டு போட்டா போகுமா, இல்ல படுத்துக்கிட்டே லைவ் போட்டா போகுமா, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுலயுமே வியூவர்ஸ் போகலைங்க. இல்ல ரோட்ல நடந்துகிட்டே பேசி போய் போட்டா போகுது, அதுவும் போகல. இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஒரு நாள் எங்கேயோ போனோம். மாங்கு 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 மாங்குன்னு இயற்கை காட்சி எடுக்கலாம்ன்ட்டு. அது அத விட ஊத்திக்கிட்டு நிக்குது. போகையிலவே நான் அதெல்லாம் பார்த்துட்டோம்ன்ட்டு. என்னங்க பண்ணட்டும்? ஆ இது எங்க ஆண்டு வேற சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்முனு இரு. சண்டை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. நீ யூடியூப்ல மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிற என்னையெல்லாம் கண்டுக்க மாட்டியா? அப்படின்னு. இங்க வாப்பா. இங்க வா, இங்க வா. அப்படின்னு பண்ணுதுங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூடியூப்காரங்கிட்ட வருவோங்கிறாங்க அப்பப்போ வண்டியில. வந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த செல்வலட்சுமி அவங்களுடைய சேனல் வந்து வியூவர்ஸே போ மாட்டேங்குதாம்மா. பட்டனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்களாம்மா? கொஞ்சம் ஓப்பன் பண்ண சொல்லி சொல்லுங்க. நானும் எத்தன நாளைக்கு தான் பேசி எத்தன வீடியோ போட்டு. தயவு செஞ்சு யூடியூப்காரர் உங்ககிட்ட டைரக்ட்டா கேட்கறேன். கொஞ்சம் வியூவர்ஸ் அள்ளி தெளிச்சு விடுங்க வியூவர்ஸ். போமாட்டேங்குதுங்க. 60 வயசு ஆயிருச்சு. ஒரு வியூவர்ஸ் ஒரு ரூ. 10 கிடைச்சுன்னு வச்சுங்க அதுல. யாரோ ஒருத்தருக்கு ரூ. 5 செலவு பண்ணுவேன் நானு. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன். அது ஒண்ணுமே வரமாட்டேங்குது. வியூவர்ஸ் போமாட்டேங்குது இப்ப. பழையது நல்லா போச்சு. ஓஹோன்னு குடுகுடுன்னு வந்துச்சு. ஏங்க ஒரு நாளைக்கு $10 குடுத்தீங்க ஒரு வீடியோவுக்கு. இன்னைக்கே குடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆ? அது ஏதோ தெரியாம பக்கத்து வீட்ல டிவி வால்யூம் ட்ருன்னு ஏத்தி விட்டாங்க. அது வந்து சவுண்ட் விழுந்துருச்சு இதுல. காப்பிரைட் வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு? பக்கத்து வீட்டுக்காரங்க தான் தப்பு. அவங்க போனங்காட்டி என்னுடைய மொபைல்ல பாட்டு சவுண்ட் கேட்டுருச்சு. அத நீங்க டக்குனு காப்பிரைட் குடுத்துட்டீங்க. நானாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம்? அத டிஸ்க்குன்னு டிலீட் பண்ணி விட்டேன். அதுல வந்த பேன் இப்ப வியூவர்ஸ் குறைஞ்சிட்டு போய்க்கிட்டு இருக்குது. அதோட விட்டனா, மறுக்கும் போய் அந்த ஃபில்டர் செக் பண்ணி பார்த்தா, குரோம்ல போயி இன்னொன்னு இருக்குது. அதையாவது எடுத்து எடுத்து குடுக்கணும்னு சொன்னாங்க. நான் எடுத்து தர்றேன் ஃபீல் பண்ணாங்க டென்ஷன் ஆகாம இருங்கன்னாங்க. அவங்க போய் ஏதோ தொட்டுட்டு பார்த்தாங்க கொஞ்சம் அதுக்குள்ள ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. சரி அதையாவது நம்ம பண்ணுவோமேன்னு பார்த்தா, எப்படியும் டிலீட் பண்ணி விட்டேன் அதையும். அதுவும் போச்சா 2 டிலீட் ஆனா, மண்டைய கொட்டுறோங்கிற யூடியூப்காரன். நீங்க கொட்டுங்க, கொட்டுங்க பரவால்ல வாங்கிக்கிறேன். ஆனா வியூவர்ஸ் மட்டும் கொஞ்சம் அள்ளி தெளிச்சு விடுங்களேன். அது ஏன் போமாட்டேங்குது? என்னால என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியலைங்க. நானும் என்னென்னமோ மாய மந்திரம்லாம் போட்டு பார்க்குறேன். இந்த என்ன எலுமிச்சம்பழம்லாம் கட்டுனா வருமாம்மா, அது ஒண்ணும் வரமாட்டேங்குதுங்க. ம். எலுமிச்சம்பழம் முன்னாடி கட்டிவிட்டு பார்க்குறேன். நீ சேனல்ல வச்சுருவோம். இங்க ஒண்ணு முன்னாடி வச்சுட்டா, இதில கட்டிவிட்டோம்னா அப்புறம் இருந்துக்கும்ல. அப்படித்தான் பண்ணணுமாட்டு இருக்குது நீ. ஆமாங்க. ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன் இப்படி ஒரு கொடுமைன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் என்னங்க பண்ணட்டு? ம். இதே போ மாட்டேங்குதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்கிறேன். ஒண்ணும் பண்ண முடியல. பேசுறதுக்கு ஒரு சத்து வரமாட்டேங்குது பாருங்க. முதல்ல கொய் கொய்ன்னு கத்தும்ல. இப்ப அந்த சத்தும் இல்லைங்க. ரொம்ப டயர்ட் ஆயி போச்சு. சுகர் எகுருன்னு எகிறி 460 போயிருச்சு இன்னைக்கு. ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? அப்படின்னு போயிட்டுங்க. நான் என்னமோ அந்த மலர் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ யூடியூப்கார் 10, 5 குடுத்தாருன்னா கொஞ்சம் பண்ணிவிடலாம் மொத்தமா அப்படியே அப்படின்னு பார்த்தா, வியூவர்ஸே குடுக்க மாட்டேங்கிறீங்க. மலர் லைஃப் சேனலுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நெனச்சுட்டு இருக்கிறேன். நல்ல பிக்கப் ஆகி நல்லா போகுது அவங்களுக்கு. ஆனா பரவால்ல. யூடியூப்காரர் வந்து அதுல கண் திறந்திருக்காரு. யூடியூப்கார் நான் வயசாயிருச்சுங்க யூடியூப்கார். என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? அந்த பொண்ணு பரவால்ல. இப்ப கொஞ்சம் நல்லா வியூவர்ஸ் போகுது. ஆனா பெரிய வீடியோ போடாம உட்காந்துருக்குது. டைம் இல்லையா? அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த புள்ளைய நெனச்சா எனக்கு அத விட இதாயிருது. எப்படியாவது சென்னை போயி சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட போயி அவங்க லொகேஷன் பார்த்து போலாமான்னு கூட ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? ப்ராப்ளத்த சொல்லி பார்க்கலாமான்னு பார்க்குறேன். அது எந்த சைபர் கிரைம் எப்படி இருக்குமோ என்னமோ தெரிய மாட்டேங்குதுல்ல. ஆ. அது அந்த WhatsApp, கீட்ஸ்அப் அமௌண்ட் மட்டும் தான் போகுது அனுப்பிச்சுட்டா. அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரம் பாருங்க. பேசினா தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுவாங்க. நம்ம சூழ்நிலை, சந்தர்ப்பம். எதுவுமே பண்ணாம அவங்க அது பாட்டுக்கு இருக்கிறாங்க. இனி வேற யாராவது க்ளோஸா அவங்க ஃப்ரெண்டுங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அப்ப கூட ஃப்ரெண்ட் ஏதாவது இது வாங்கி குடுத்தாங்க, அது வாங்கி குடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கீது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. சரி பார்ப்போங்க. எப்படி இருந்தாலும் முயற்சி பண்றேன். யூடியூப்கார் தயவு செஞ்சு கொஞ்சம் வியூவர்ஸ் அள்ளி தெளிச்சு விடுங்க யூடியூப்கார். என்னால முடியலைங்க. இத பார்க்க பார்க்க டென்ஷன் தான் வருது எனக்கு. ஏன்டா வியூவர்ஸே போகாம அப்படியே உட்காந்துருக்குதுன்ட்டு. காலையில இருந்து நைட்டு காலையில பார்த்தோம்னா புஸ்ஸுன்னு போயிருது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. கொஞ்சம் திறந்து விடுங்க ஒரு நாளைக்கு. சரி பார்க்கலாம். அதிகமா பேச முடியலைங்க. டயர்ட் ஆகுது. அப்புறம் நல்லா அப்புறம் பேசுறேன். நாளைக்கு இல்ல நான் அப்புறம் மதியத்துக்கு மேல பேசுறேன்.